வழித்தடத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோயிங் இஸ் ஸ்டெப்ஸ். கேப்டன் என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காரோ, அவர் என்னெல்லாம் மக்களுக்கு உதவிகள் செய்திருக்காரோ, அவர் எப்படியெல்லாம் எங்களை வழி நடத்துகிறாரோ, அதே வகையில் அவருடைய காலடி தரங்களை தேமுதிகவை சேர்ந்த அனைவரும் அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் முதல் கட்ட சுற்றுப்பயணம் நடந்து வருகிறது. அந்த பயணம் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி உண்டாக்கியிருக்கிறது. உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற கேப்டன் ரத யாத்திரை கழகத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா யூத் கமிட்டி அமைச்சு கையெழுத்து ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி, அதுவும் மக்களை சந்திப்பு மிகப்பெரிய மக்களிடையே ஆரம்பத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக வீடுங்க அவருக்காகவே பார்த்து கட்டணும். என்னன்னு தெரியல, அப்படியே ஆயிடுச்சு. வெகு விரைவில் இந்த இல்லம் கேப்டன் இல்லமாக வெகு விரைவில் கழகத்தினர் எல்லாரும் சீக்கிரம் குடியேறுகிற ஒரு ஐடியா இருக்குது. கேப்டன் இந்த இல்லம் எல்லாம் மாற்றப்படுங்க. இந்த இல்லம் மாற்றிக்கிட்டு மினிஸ் கொஞ்சம் பேண்டி வாங்க. அவரை ரோல் மாடல் எடுத்து பேசி வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் நம்மளுடைய ஷேடோவை ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்படின்றது சொல்கிறத நீங்கள் பார்க்கணும். கேப்டன் ரியல் எம்ஜிஆரை வாழ்ந்தவர். அதனால தான் மக்களே அவருக்கு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் அவங்க அழைச்சாங்க. தன்னுடைய மானசீக போங்கம்மா, என்னம்மா நீங்கள் சரி அரசியலிலும் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்திருக்காரு. என்னுடைய மானசீக அவருடைய ஃபாலோவாக தான் நான் எல்லாமே அதே மாதிரி எம்ஜிஆர் எவ்வளோ ஆண்டு காலமாக கேப்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பிரச்சார வாகனம் அந்த வாகனத்தில் போய் கட்சியாக இருந்தது எல்லாமே இன்றைக்கும் நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்ஜிஆர் அந்த மாதிரி கேப்டனை பொறுத்தவரை எம்ஜிஆர் பொதுவாக ஏற்றுக்கணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம எம்ஜிஆரை சொல்கிறோம். அதுதான் மற்றவங்க அதை பற்றி சொல்கிறாங்கன்னா அது ஏன் சொல்கிறாங்கன்னு அந்த கேள்வி நீங்கள் அவங்க கிட்ட ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் கேப்டன் அவர்கள் சினிமாவிலேருந்து அரசியல் சாதிச்சோம்னா அவங்க 2 பேரும் முன்னேற்றம் இன்னும் வரக்கூடிய இன்னும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது கேப்டன் அவங்களோட அந்த ஆப்பத்தை அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் டிசிஷன் வராங்க. ஸோ மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறது வரைக்கும் எங்கள் கேப்டன், எங்கள் தலைவர், எங்களுடைய இதய தெய்வம் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் செயல்படுத்துவோம். இறுதியாக அவருடைய பொன்னான திட்டங்களை நிச்சயம் மக்களுக்கு சென்றடைய செய்வோம். அதில் ஒரு திட்டம்தான் ரேஷன் பொருள் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான திட்டங்கள் அவருடைய பொன்னான கனவு திட்டங்கள் நிச்சயம் அவருடைய அருளால் மக்களுக்கு சேரணும். அது மட்டும் கிடையாதுங்க, அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் அவரை நாங்கள் எப்பவும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் எங்கள் இன்னைக்கு நம்ம நிலையை இல்லையானாலும் அவர் தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்தி அடிப்படை கட்டமைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் இதுதான் உள்ளம் தேடி இல்லம் நாடி. எல்லா ஊதியும் இன்னைக்கு பூத் கமிட்டி அமைச்சாச்சு, கையெழுத்து பண்ணியாச்சு. தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும், அதாவது 234 தொகுதிகளும் பூத் கமிட்டி இருக்கிற ஒரே அமைப்பு ஆளும் கட்சி, ஆண்டு கட்சி, அடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதனால இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் பூத் கமிட்டி அமைச்சு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, கேப்டனுடைய பிளெஸிங்னால மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்தது. கேப்டன் கொஞ்சம் சிக்கானப்போ கட்சி தொய்வடைந்தது. இன்னைக்கு அவர் மறைந்து கட்சியை இன்னைக்கு கேப்டன் தலை நிமிர வச்சுட்டார். நான் தலை குனிந்தாலும் என்னுடைய தொண்டரை தலை குனிய வைக்க மாட்டேன்னு சொல்லுவாரே. இன்னைக்கு அவர் மறைந்தாலும் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்திட்டு தான் போயிருக்காரு. எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நாங்கள் அனைவருமே அதை முழுமையாக நம்புகிறோம்.
நடக்கும். சமீபத்தில் கேப்டன் கோயின் வந்துக்கிறாங்க நல்லா வருது எப்படி பார்க்குறீங்க? நானும் உங்களை மாதிரி தாங்க ஆஃப்டர் 33 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னை அறியாமல் அந்த கூஸ் மனசுங்கிறது வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஒரு நிமிடம் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என் கண் முன்னாடி அதனால அவ்வளோ பெரிய ஒரு அழகாக இருக்குது. ஸ்க்ரீனில் ஒரு லெஜெண்டை மாவீரனை நான் பார்த்தேன். மீண்டும் ஒரு மாவீரனோடு வாழ்ந்தன்றதை இந்த ஜென்மத்தில் நான் அடைஞ்ச பெருமையாக அதுவே எனக்கு போதும் என்ற நிலைக்கு நான் மாவீரனோட மனைவியாகவும் ஒரு மாவீரன் குழந்தைகளாக பெரும் மாவீரன் தொண்டர்களாக கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெரிய வீரர்.